முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியதை அறிந்த தொகுதி எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. அந்த பணியின் பொழுது திருவள்ளுவர் நகர் செபஸ்தியார் கோவில் வீதியில் பழைய குடிநீர் குழாய் இணைப்பு உடைந்தது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் முழுமையாக வெளியேறி வீணானது. இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று பார்வையிட்டார். நகராட்சி இளநிலை பொறியாளர் நடராஜனை தொடர்பு கொண்டு உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க உத்தரவிட்டார். அதிகாரிகள் ஊழியர்கள் அங்கு வந்து பள்ளம் தோண்டி உடைந்த குடிநீர் குழாயை மாற்றி சீரமைத்தனர். பொதுமக்கள் குறைகளை அறிந்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டனுக்கு தொகுதி மக்கள் சிவா, பிரேம், கேசவன், லட்சுமணன், அரவிந்த், அர்ஜுனன், வெங்கடேஷ், திலீபன், ஸ்டாலின் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். புதுச்சேரி மரபுகளை மீறிய கம்பன் விழா தமிழ் உரிமை இயக்கம் முற்றுகை. புதுச்சேரியில் ஆண்டாண்டு காலமாக கம்பன் கழகம் சார்பில் கம்பன் விழா நடத்துவது வழக்கம். 2026ஆம் ஆண்டு 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி அன்று தொடங்கி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியாக தேசிய கீதம் இசைப்பது மரபு. ஆனால் ஆளுநர் கலந்து கொண்ட இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்காமல் மரபுகளை மீறி வந்தே மாதரம் பாடல் முதலிலும் இரண்டாவதாக தேசிய கீதமும் இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டது. இதனை நேரில் கண்டவர்களும் செவி வழியாக அறிந்தவர்களும் பெரும் கோபம் அடைந்தனர். இந்த செய்தி தமிழ் உரிமை இயக்கத்திற்கு தெரிய வந்ததும் இயக்கத்தினர் ஒன்று திரண்டு கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைய முற்பட்ட பொழுது காவல்துறை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி வாயிலை பூட்டியது. பின்னர் கம்பன் கலையரங்கம் வாயில் முன்பு முழக்கங்களை எழுப்பி முற்றுகை செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறை கைது செய்தது. காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக பாஜக 2 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதில் மாவட்டத்தில் முதன்முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் GNS ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் TKSM மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடினர். இதில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் வலதாமங்கலத்தில் அனுமதியின்றி மத வழிபாட்டு தலம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட வலதாமங்கலம் கிராமத்தில் இந்து மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் நகர குழுமம் அனுமதி பெறாமல் மாற்று மதத்தின் வழிபாட்டு தலத்தினை முறைகேடான முறையில் மின் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் முறைகேடாக அமைக்கப்பட்ட மத வழிபாட்டு தலத்தினை உரிய ஆய்வு செய்து மத வழிபாட்டு தலத்தை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதேபோல திருநள்ளாறு வட்டாட்சியர், திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்து முன்னணி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. LDC தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு SC/ST மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ரவீந்திரநாத் மோண்டால் செய்திக்குறிப்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு LDC பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் நடேசன் நகரில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் ஏகன் 2026 நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை நிர்வாக இயக்குநர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா,
கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். ஏகன் 2026 கலை நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி சென்னை தீபிகாவின் DJ கலை நிகழ்ச்சி, நடிகர் கென் கருணாஸ் நிகழ்ச்சிகள், நடிகை ஆண்ட்ரியா ஜெர்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பட்டிமன்ற நடுவர் ஞான சம்பந்தம் தலைமையில் பட்டிமன்ற நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்க ஜனாதிபதி அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. நேற்று முன்தினம் நடந்த MLA-க்கள் கூட்டத்தில் முதல்வராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ரங்கசாமி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி MLA-க்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். கடிதம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க ஜனாதிபதி நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். +2 பொதுத் தேர்வில் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பாவனி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் தமிழா பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினார். நமது பள்ளியில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் 18 லட்சம் ரூபாயை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். பாகூரை சேர்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 18 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல தேங்காய்கிட்டை சேர்ந்த நபர் 3 லட்சம் ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் 1,02,000 ரூபாயும், பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் 92,000 ரூபாயும், கிருஷ்ணா நகரை சேர்ந்த நபர் 52,000 ரூபாய் என மொத்தம் 23,46,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து பணம் எடுத்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கி கிளை உள்ளது. இங்கு கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவல் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளைக்கு வரத் தொடங்கினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வர வைத்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்திய வங்கியின் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும், இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும், அப்படி வராதவர்கள் நாளை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என கூறினார். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது.